குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செமஸ்டர் எக்ஸாம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இல்லை 2 சப்ஜெக்ட் பெண்டிங் இருக்கும். மற்றபடி முக்கால்வாசி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிட்ருக்கோம்ப்பா. என்ன எக்ஸாம்ஸ் சொல்கிறேன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2024க்கான செமஸ்டர் எக்ஸாம், அதாவது ஈவென்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸாம்ஸ் முடிகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எழுதுவீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் அந்த காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பார்த்து எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் பேஜஸ்க்கு கொடுங்க. ஏன்னா வந்து அங்கே இன்விஜிலேட் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ஆன்சர் புக்லெட் கொடுத்துட்ட பிறகு ஆன்சர்ஸ் தான் எழுதுறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர மற்றபடி ஃப்ரண்ட் பேஜஸ்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ண மாட்டுறாங்க. நாங்கள் வந்து செக் பண்ணும் போது தான் தெரியுதுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் புக்லெட் கொடுத்தா நீங்கள் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோட் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்ஸை முடிச்சிட்ட பிறகு என்னென்ன கொஷின் என்னென்ன அட்டன் பண்ணியிருக்குன்றத அந்த அனெக்ஷரோட பாட்டமில் டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மார்க்ஸ் போட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டால் பத்தாது ஆன்சர்ஸுக்கு. ஸோ அதுக்கான சப்டிவிஷன் ஃபஸ்ட்டாக செகண்டான்றது அதுக்குள்ளே சப்டிவிஷன் வரும். ஸோ அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஸோ அடித்து எழுதுகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி எழுதினாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்டிவிஷன் எடுத்துக்கினா அதில் வந்து ஒரு 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பிக் ஆன்சர் எடுத்துக்கணும் வச்சிங்களேன், 13 மார்க் கொஷின்னு. ஸோ 5 கேட்பாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃபு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஜ் கரெக்ஷன் பண்ணும்போது ஆன்சர்ஸ்லாம் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப டீப்பாக பார்ப்பாங்க, உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் ஆன்சர் எழுதும் போது அதுவும் தியரின்னு வந்து பார்த்தேன் மெயினாக டயக்ராமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ டயக்ராம் அது மட்டும் இல்லாமல் சப் டாபிக் போட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தியரியில் பிக் மார்க்குக்கு உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி இது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. ஸோ ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிய போகுது. ஸோ முடியாத 1-2 சப்ஜெக்ட்ஸ்க்கு இதை சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆட் செம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே நம்ம அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சேனல் எஜுகேஷன் சேனல். ஓகேங்களா? ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.